遺言があればあの世に行って自分で伝えろ。காலைல சிமியான் வந்து நம்ம கால் பண்ணுறோம் என்னவா இருக்கும்? ஹலோ சிமியான். ஹலோ ஃப்ராங்க்லின், எனக்கு வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு லக்ஸரி கார்லாம் வேணும். நான் உனக்கு அந்த லொக்கேஷன் அனுப்பிச்சிடணும். நீ சீக்கிரமாக அந்த லக்ஸரி கார்டு. ஸோ ஹேகமஸ் வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம் நம்ம தரமான GTFI வீடியோ தான். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஸோ ஃபஸ்ட்டு இடம், அதாவது நிறைய பேர் கேட்டிருந்த ஃபஸ்ட்டு இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ இந்த இடத்துல வந்து லக்ஸரி கார் இருக்குமா. ஸோ இன்றைக்கி என்ன இதுன்னு தெரிஞ்சிருக்கும். லக்ஸரி காரை வந்து ஸ்டீல் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே ஃபுல்லாக பாடி கார்ட்ஸு தூக்கி போட்டு சாத்தியிருக்கானுங்க. இதுவும் தாண்டி நம்ம இப்போ எடுக்க போகிறோம். அதுவும் ஃபஸ்ட்டு கார் என்ன கார்னா சரினாலே ஷாக் ஆகிடுவீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச கார், நான் துபாயில் ஃபஸ்ட் டைம் பார்த்தது. ஸோ இந்த மாதிரி கார்னால் அப்படி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ துபாயில் வந்து நல்ல ஒரு இடத்துல இருக்கிற காரு. ஸோ இப்போ கூட ரீசெண்டாக நோ ப்ராப்ளம், அது நான் வந்து அது பார்த்தீங்கனாலே தெரியும் அப்படிப்பட்ட காரு. தம்பி தள்ளுப்பா, அண்ணன் வேற சும்மா வழி நின்றுட்டு டே போங்கடா. கப்பல் ஒன்று நின்றுக்குது பாரு, கப்பலில் கூட மூழ்க முடியாத ஆட்கள்ரா நீங்கள், போங்கடா. ஸோ இப்போ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இது என்னம்மா மாடல் அப்படின்ட்டு. நான் ஃபஸ்ட் பர்சன் வியூலையும் காமிக்கிறேன். தெரியலன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ரோ நான் இந்த காரை வச்சுருக்கேன், இந்த கார் நான் GTFIல பார்த்துருக்கேன். ஸோ இது வந்து புகாட்டி. இதோட வேலை பார்த்திங்கன்னா அப்படி இருக்குது, 15,000 லட்சத்துக்கும் மேலே. அப்படிப்பட்ட இந்த காரை வந்து இன்றைக்கி ஸ்டீல் பண்ணியிருக்கோம். எப்படிடா அப்படின்னா, இது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். இருந்தும் மிஷின் இம்பாசிபிள் மாதிரி போய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரப்போகிறது தான் இன்றைக்கான வேலை. ஸோ இந்த புகாட்டி இதோட ஃபஸ்ட்டு ஆரம்பத்தோட வீடியோட முதல் கார் ரொம்ப இதுவாக இருக்குது. கைத்தட்டி நம்ம வெல்கம் பண்ணுவோம் இந்த காரை. ஸோ இந்த மாதிரி காரை நீங்கள் யாராலையும் பார்த்துருக்க முடியாது GTFIல சப்போஸ் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ப்ரோ நானும் இந்த காரை பார்த்துருக்கேன், நீங்கள் வச்சுருக்க காரை நான் பார்த்துருக்கேன் ப்ரோ, நல்லா அக்சரி ப்ரோ அப்படின்னு சொல்லி ஒரு இது போட்டு விடுங்க, கமெண்ட்டை போட்டு விட்டு தோணுங்க. ஆக்சுவலி நான் சொல்லியிருந்த மாதிரி OBS ஸ்டுடியோவில் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். அதனால் எங்கேயாவது இது பட்டுச்சுன்னா அனுப்பிச்சி விடுங்க. OBS ஸ்டுடியோ மாதிரி தான் தப்பு. இப்போ நம்ம சிமியான் கடை வந்துட்டோம். ஸோ சிமியான் யாருன்னு தெரியாதவங்க GTFIயோட வீடியோ பாருங்கள், அப்போ புரியும் சிமியான் யாருன்னு. அந்த மனுஷன் காருக்கு அவன் கடைக்கு பின்னாடி இவ்வளோ விஷயம் நடக்குது. ஸோ அந்த மனுஷன் பார்க்காம போகிறான். என்னடி பண்ணுறேன் வாடி போகலான்ட்டு அந்த புள்ள ஏறி போச்சு. இப்போ நம்ம இவங்க போகிற வழியில் போட்டு டிஷன் சுட்டு அந்த காரை நம்ம கடத்திட்டு நம்ம எடுத்து போகிறோம். இந்த கார் என்ன கார் எனக்கு தெரில. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ 2 பேரையும் போட்டு தள்ளிடும். ஒன்றத்தை போட்டு தள்ளிட்டு ஒன்று போட தள்ளக்கூடாது, 2 போட்டு தள்ளிடும். சரி, இந்த கார் பேர் எனக்கு தெரில. நான் உங்களுக்கு மேலே ஒரு சும்மா இன்ட்டி கொடுக்குறேன். அந்த காரை நீங்கள் பேர் கண்டுபிடிச்சிப்பா. சொன்ன மாதிரியே OBS ஸ்டுடியோவில் திரும்பியும் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் ஆகலை. ஓகேவா, நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த OBS ஸ்டுடியோ டவுன்லோட் பண்ணுறதா இருந்தால் ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் தெரியாமல் OBS ஸ்டுடியோ டவுன்லோட் பண்ணிட்டு இப்போ உட்காந்து கஷ்டப்பட்டுனுக்கிறேன். ஸோ நான் வந்து திரும்பி டெலீட் பண்ணிட்டு திரும்பி OBS ஸ்டுடியோ டவுன்லோட் பண்ணேன், அப்போ கூட சரியாகலை. ஸோ தெரிஞ்சு வேறு என்ன நல்ல ஆப் இருக்கோ அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போனால் உங்களுக்கு OBS ஸ்டுடியோ தவிர நிறைய இது இருக்குது இது பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். நானும் வந்து இந்த இதெல்லாம் பார்க்குறேன். ஸோ இது பார்த்தா லக்ஸரி கார் மாதிரி எனக்கு தெரில. ஸோ உங்களுக்கு அந்த லக்ஸரி கார் மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நல்லது. அதுக்கப்புறம் இல்லாமல் காரையும் தூக்கணும், பொண்ணுதும் நம்மள் தான், காரணும் நம்மள் தான் தூக்கி வந்துட்டோம். இது வந்து உங்களுக்கு தெரியும். இந்த இடம் வந்து 3வது பிளேஸ் வந்து ஒரு கேங்ஸ்டரான இடம். ஸோ நம்ம இதுக்கு எந்த இடத்துல கொஞ்சம் நம்மளும் கேங்ஸ்டர் மாதிரி ஆகி தான் போக முடியும். ஸோ அதனால் இங்கே இருக்க இந்த அப்பார்ட்மெண்ட் மேலே ஏறி ஸ்னைப்பரை வச்சு அவங்கள போட்டு தள்ளுவோம். அப்படியே நம்ம அங்கேருந்து பிடிக்க முடிஞ்சால் பிடிச்சிருவோம். ஸோ இப்போ அவனுங்க என்ன பேசுகிறானுங்கன்னு மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ குனிஞ்சிக்கு பார்ப்போம். பாஸ் இந்த கார் நிறைய பேர் ஸ்டீல் பண்ண வருவாங்க பாஸ், நம்ம தான் கொஞ்சம் பார்த்துருக்கணும். சரிடா, எனக்கு தெரியும் நீ யாரும். இவனுங்க மாஸ்டர் பிளான் போட்டுட்ருக்கானுங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் இங்கே இவ்வளோ பேர் இருக்காங்க, நம்மளை கண்டு வேற பிடிச்சிட்டானுங்க. போயிட்டு வர பசங்க பார்த்துட்டானுங்க. நீங்கள் இப்போ நான் இங்கேருந்து தப்பிக்கணும். இது நம்ம ஃபஸ்ட்டு என்னென்ன தேவைன்ட்டு கன்று எல்லாத்தையும் போட்டு அடிப்போம். கோட்டை அடி, நீங்கள் ரத்தம்னா அசுர மூமெண்ட்டு. எல்லாருமே வந்து இப்போ ஷேடோ ஷேக்கர்ஸ் இப்படிப்பட்ட ஆளாயா நீங்கள் அப்படின்னு பார்ப்பீங்க. அந்த மாதிரி வெறி மூமெண்ட்டு போட்டு அடித்து சாவடிக்கிறோம். போடா CJ நீயாவது மாதிரி போட்டு அடித்து சாவடித்து அந்த காரு, இந்த பதசோகா காருக்காக தான் இவ்வளோவும் பண்ண வேண்டியதாக இருக்குது. இன்னும் பின்னாடி இருக்கானுங்க பாருங்கள்.
நீங்கள் இந்த 2 பச்சை சோக்கா கார் இருக்குது, இது இல்லை. இதோ அந்த முன்னாடி லைட் பால் பச்சை கலர் கார் தான் நம்மளுக்கு இப்போ தேவைப்படுது. ஸோ அந்த கார் தான் இன்றைக்கி நம்ம எடுக்க போகிறோம். ஸோ மெர்சிடிஸ் பென்ஸ்மா தான். ஆமாம், இந்த மெர்சிடிஸ் பென்ஸே தான். சூப்பர். இது நல்லா பால் பச்சையில் கண்டு அப்படி மிதக்குது. மெர்சிடிஸ் பென்ஸு G65 AMG. ஸோ இதுதான் இந்த கார் பேர். ஸோ இப்படிப்பட்ட இந்த கார் எங்கேருந்து கிடைக்கணும், இங்கே தான் இருக்கும். இந்த கொலகார பசங்களை அடித்து போட்டு எடுத்துகிட்டு போயிட்டுனே இருக்கணும். இது உண்மையாக மாடுன்னு கேட்டிங்கன்னா மாடெலாம் இல்லை, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாகவே இருக்கும். இதுக்கு தேவையானதுலாம் நீங்கள் வந்து போய் அந்த இடத்துல பார்க்கணும், அவ்வளோதான். ஓகேவா? இப்போது சில பல லக்ஸரியஸ் கால்லாம் எடுத்துட்டோம். சூப்பராக வேலையும் முடிஞ்சிடுச்சு. ஓகேவா? இந்த காரை இங்கே நிப்பாட்டி வச்சுருவோம். ஸோ வீடியோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சிமியானும் ஃப்ராங்க்லினும் பேசியிருப்பாங்க. சிமியானும் ஃப்ராங்க்லினும் பேசுனது நீங்கள் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. சிமியான் வந்து ஃப்ராங்க்லின் கொஞ்சம் லக்ஸரி கார் எடுத்துகிட்டு வான்னு கேட்டிருக்கோம், அதனால தான். ஸோ அது எடுத்துகிட்டு வர போயிருக்கோம். ஸோ அதுதான் இவ்வளோ கார்ஸ்லாம் வந்து எடுத்துருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சம் விளக்கம் பண்ணிக்கிறேன், எல்லா இடத்துலையும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஃபோர்டு மஸ்டாங் GTA 25 எடுக்க போகிறோம். 2015 எடுக்க போகிறோம். இந்த கொலம்புதையா வாய்ஸு அதுதான். இப்போ இவங்களை வந்து நம்ம சண்டையை போட்டுக்கிட்டு அவங்க சண்டை போட்டுட்ருக்க டைமில் நம்ம போய் அந்த காரை ஃபோர்டு மஸ்டாங் எடுத்துகிட்டு வந்து நம்ம இடத்துல சேர்த்தணும், அவ்வளோதான். சரி, இந்த ஃபோர்டு மஸ்டாங் எவ்வளோன்னு கேட்டு, இந்த ஃபோர்டு மஸ்டாங் நிறையாவே இருக்கும். ஸோ ஒரு 45க்கு மேலே தான் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட இந்த ஃபோர்டு மஸ்டாங்கை நம்ம எடுத்துட்டோம். ஸோ இது கொஞ்சம் ஈஸியாகவே இருந்தது, போனது வந்ததுலாம். ஸோ போய் நம்ம டக்குன்னு எடுத்து போய் பைக்கை விட்டோமா எடுத்தோமா வந்தோமான்னு இருந்துச்சு. ஸோ அதனால தான். ஸோ இங்கே ஃபோர்டு மஸ்டாங் நிற்க வைக்க இடமே இல்லையே. மஸ்டாங் எங்கிட்ட நிற்க வைப்பேன்? ஓகே, இங்கே ஒரு சந்து இருக்குது, அந்த சந்தில் நிற்க வைக்க முடியுமான்னு பார்ப்போம். ஓகே, லைட்டாக பேக் வந்து ஃப்ரண்ட்டில் நிற்க வச்சுனா சூப்பராக இருக்கும். ஓகே, நைஸ். நல்லா லுக்கு இருக்கிறதுல இதான் க்ளீனஸ்ட்டு காரு. அப்படிப்பட்ட இந்த காரை தூக்கிட்டு வந்தாச்சு. அடுத்த இடம் மேலே இருக்குது. இது கொஞ்சம் அப்படி சொல்லிட்டு திமிரு பிடிச்சவங்க இடத்துல இருக்கிறதால நம்மளை திமிராக போய் எடுத்துகிட்டு வர்றது தான் நல்லது. ஸோ அதனால் இது நம்ம எடுத்து மேலே போட்டு அவனுங்களுக்கு கொள்ள வேண்டியதான். நைஸ் ஐடியா. பட் என்னென்னா, இப்போது நம்ம இதை த்ரோ பண்ணுறதுனால அவனுங்க மேலே அடிப்பட்டாலும் சரி, வண்டிக்கு ஒன்றும் ஆகக்கூடாது, அதுதான் மெயின் திங். ஸோ இது வந்து லேம்பர்கினி LP 744ன்னு நம்ம ஒரு கார் நல்லாயிருக்கும். நம்ம இது வரைக்கும் தேடின காரில் இதுதான் வந்து காஸ்ட்லிஸ்ட் காரு. ஸோ இது ஒரு 100 மில்லியன் அந்த அது கணக்கில் வரும். ஸோ சமத்தியான காரு. இப்போ வந்து நம்ம நேராக வந்து எங்கே சொல்லியிருக்கோன்னா ஒரு ஒரு டென்னிஸ் கிரவுண்டில் வந்து சொல்லிகிட்ருக்கோம். இப்போ அழகாக ஃபாஸ்ட்டாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஓட்டு போய் நம்ம இடத்துல இதை வந்து பார்க் பண்ணிடலாம். ஸோ நம்ம சிமியா சொன்ன மாதிரி நிறைய கார்கிட்ட இப்போதைக்கு வந்துருச்சு. இன்னும் எவ்வளோ கார்ஸ் இருக்குன்னா ஒன்றும் தெரில. ஸோ நிறையா கார்ஸ் இருக்குது, எல்லா கார்ஸையும் எடுத்துப்போம். இதெல்லாம் பார்க்கவே எனக்கே அமேசிங்காக இருக்குது. இந்த கார்லாம் அழகழகாக ப்ளூ கலரில் பிங்க் கலரில் அழகழகாக இருக்குது. ஸோ நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காரை கரெக்டாக எடுத்துகிட்டு போய் வீட்டுக்குள்ளே நிறுத்தத்துக்குள்ளே உடச்சி போட்டுருவோம்னு நானே நினைக்கிறேன். ஸோ நல்லாயிருக்கு, ஸ்டேரிங் வீல் எல்லாமே ஒன்ட்டு பாட்லாம் நல்லாயிருக்கு. ஸோ இங்கே இடம் இல்லை நம்ம வீட்டாண்ட. ஸோ ஆப்போசிட் சைடில் இறக்கி விட்டு போயிடலாம். ஒயின் ஹுட்டில் சேஃபான்னு கேட்டிங்கன்னா காரில் இறக்கி விட்றது சேஃப் தான், என்ன பண்ணுறது. ஸோ ஹெல்மெட்டை வேறு போட்டுனுக்கிறேன். இப்போ அடுத்த கார் எடுத்துருக்கோம். இந்த இடம் கொஞ்சம் பணக்காரமான இடம். ஸோ நம்மளுக்கு வந்து மோஸ்ட்டாக ஒரு 4 பேராக தேவைப்படுது. அதனால் நான் டவர் மைக்கிள் 3 பேரும் வந்து இங்கே கொள்ளடிக்க போகிறோம். ஸோ காரை வந்து இங்கே கரெக்டாக நிறுத்திடுவோம், ஏன்னா பார்க்கிங் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து இங்கே மேலே இருந்து நான் ஸ்னைப் வச்சு எவ்வளோ பேர் இருக்காங்க பார்த்துட்டு அப்புறமா இவனுங்களெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு சம்பவம் செய்ய வேண்டியதான். கத்தம் தான். நில்லுங்கடா, சட்டம் போட்டு நிற்காதீங்கடா. ஐயோ பார்த்துட்டானுங்க. ஐயோ என்ன ஷார்ப்பா உங்களுக்கு. ஓகே, மைக்கேல் டிராவர் எல்லாருமே அவங்கள போட்டு தாக்கி சாப்பிடுங்க. ஏன்னா பாஸ் கீஸுன்றீங்க, நம்ம எப்படியா படம். இப்போ நம்ம கைதி படம் விக்ரம் மாதிரி கன் எடுத்து இவனுங்க எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு நம்ம அந்த பிங்க் கலரில் ஒரு கார் தெரியுதா, அதான் ரோஸு, அதை தான் தூக்கிட்டு போக போகிறோம். சரி, பொண்ணு நம்மளுக்காக காத்துனுக்குது. தொழுகு பாருங்க, பொண்ணு என்னம்மா அழகாக இருக்குது. ஸோ இவனுங்க எல்லோரும் கார்டியன் ஃபஸ்ட்டு கதம் பண்ணுறேன். இது மேலே உட்காருக்காமா, இத்தனை பேர் மேலே மட்டுமே போங்கடா, செத்து போங்கடா. ஏன்னா வந்து இவங்களுக்கு கிளியர் பண்ணுறேன்னு சொல்லிடுறேன். இவங்களை கிளியர் பண்ணலன்னா பின்னாடியே துரத்துட்டு வந்து நம்ம வீட்டாண்டு வந்து இந்த காரை தூக்கிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. என்ன தான் இது மாடாக இருந்தாலும் இது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம இந்த ரோஸ் கோஸ்ட் எடுத்துகிட்டு போக வேண்டியது தான்.
எப்படி இருக்கு பாருங்க, அந்த டப்பா வேறு நடுவில் போட்டு கேவலப்படுத்திட்டு இருக்கானுங்க. ஸோ இந்த மாடல் வந்து ரோல்ஸ் ராயல்ஸ் கோஸ் 2018 வந்தது. ஸோ அப்படிப்பட்ட இந்த காரு பயங்கரமான பிங்க் கலர் தீமில் அழகாக இருக்குது. ஸோ நம்ம 3 பேரையும் மைக்கிலையும் ட்ரவரும் அவங்க அப்பா அம்மா வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு நம்ம இந்த வண்டியை எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு ட்ராப் பண்ணிடலாம். ஸோ மைக்கில் என்னடா நெத்தி பொட்டில் பொட்டு வச்ச மாதிரி வந்துக்கிறான், அந்தளவுக்கான மாட்டேன். என்னடா ட்ரவருக்கெலாம் நெஞ்சிருந்தோம். அப்பா, கைதி படம் விக்ரம் மாதிரி தான்டா பண்ணியிருக்கீங்க. கைதி படத்தில் விக்ரமா, கைதி படத்தில் இவன் கார்த்திக் போய் பண்ணியிருக்கீங்களா, செம்மையா. நம்ம வந்து இங்கேருந்து கொஞ்சம் வீடு பக்கம்தான், அதனால் நான் இப்படியே தான் மேலே ஏறி போனேன். ஸோ அதனால் ஈஸியாக இருந்தது. அதே மாதிரி இறக்கிட்டு வந்து இந்த வண்டி இப்படி விட்டுற வேண்டியதான். நீங்கள் எல்லோரும் வீட்டுக்கு போங்கடா, டாட்டா. நல்லா உதவி செஞ்சீங்க. இந்த காருக்கு நான் மீதி காசை போட்டு வாங்கி தரேன். ஸோ அடுத்த இடத்துக்கு நம்ம போக வேண்டியதான். அடுத்த இடத்துக்கு போக வேண்டிய டைம் வந்தாச்சு. இந்த இடம் போலீஸ் ஆஃபீஸில் நிற்க வச்சுருக்காங்க. ஸோ இப்போ போலீஸ் வந்து நம்மளை போட்டு தள்ளாமல் இருந்தால் நல்லது. வாட்டர் ஸ்டார் கொடுத்து தான் தீருவானுங்க. இருந்தாலும் நம்ம மூளை யூஸ் பண்ணி இந்த காரை எடுத்துகிட்டு போகிறது நல்லது. பார்த்தீங்களா, இது சூப்பராக மாதிரி தான் இருக்குது. சூப்பராவா? ஆமாம். இங்கே பார்த்தீங்களா போலீஸ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, போட்டு தெளிவான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இது எங்கேயும் கொஞ்சம் வெறியாக தான் இருக்கணும். வாண்டர் ஸ்டார் வந்துருச்சு, 4 வாண்டர் ஸ்டார்ஸ் போச்சு. போங்க, நம்ம தப்பி தவறி எந்த கார் கூட எடுக்க முடியாது. என்னடா லாக் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தியா, பைத்தியக்கார பசங்க. ஓகே, இது வந்து ஆஸ்ட்ரோன் வாட்ரோன் என்னமோ ஒரு கார். இது கார் தெரியல. ஸோ நல்ல கார், பட் இருந்தால் இந்த கார் நான் சூப்பராகவே இருக்கேன்னு எடுத்தேன். பட் இது சூப்பராக இல்லை. ஓகே, நைஸு. இப்போ வந்து இந்த கார் எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் நிற்க வச்சிட்டோம்னா நிறைய இப்போ வந்து காரே கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பறந்துக்கிருந்து ஓட வேண்டியதான். இதே முட்டிருப்பான் இந்த டைம் அவன். சரி வாங்க, பறந்து ஆகிறோம். ஐயோ, பேக் ஃப்ளிப் பண்ணவே முடியாது இந்த காரில். அதுதான் கார்ஸில் வந்து மோஸ்ட்டாக பேக் ஃப்ளிப் பண்ண முடியாது சொல்லுவீங்க. பேக் ஃப்ளிப் பண்ணலாம். நான் ஒரு தாட்டி பண்ணி கார் வந்து செதஞ்சி உடஞ்சிருச்சு. அது மட்டும் யாருமே ட்ரை பண்ணிடாதீங்க. ஸோ நல்ல காராக இருந்தால் ட்ரையே பண்ணாதீங்க. நல்லா இல்லைன்னா அவங்ககிட்ட ஆட்டையை போட்டிங்கன்னா பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்கும். ஸோ அடுத்தது நம்ம காரை இங்கே நிற்க வச்சிடலாம். ஓகே நண்பர்களே, வீடியோ எண்டுக்கே வந்தாச்சு. இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸு. ஸோ இவ்வளோ காரை நம்ம கஷ்டப்பட்டு ஸ்டீல் பண்ணி எப்படி வந்துட்டோம். கடைசியில் அந்த 2 கார் தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னடா வண்டி எடுத்துன்னு வந்து முட்டோம் பார்த்தீங்களா, ஜீப்பு காரா ரொம்ப தான் பண்ணுறான். காரியா? ஆமாம், காரி, ஜீப்பு கார்ச்சி. ஸோ இவ்வளோ கார் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேவரட் காரை. பாய்.